ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அலமுசல்லம். இன்னைக்கு அலமுசல்லமில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன vlog தான். ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன் திருப்பதி போயிருந்ததை பற்றி. புரட்டாசி 1 அன்னைக்கு போனது, அதோட ப்ரீஃப் வீடியோ தான் இது. எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணோம் அப்படிங்கிற ப்ரீஃப் வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் திருப்பதிக்கு கிளம்புனது பார்த்தீங்கன்னா புரட்டாசி 1 அன்னைக்கு தான் கிளம்புனோம். நாங்கள் டிக்கெட் வந்து முன்னாடியே புக் பண்ணியிருந்ததுனால அன்னைக்கு போக முடிஞ்சிச்சு. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா நான், என் மாமனார் மாமியார், என் ஹஸ்பண்ட் 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். என் பசங்க 2 பேரும் வரல. அவங்களுக்கு வந்து அன்றைக்கி எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் திருப்பதி மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி தான் பிளான். ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏர்லியாக ஒரு 5:30க்கே கிளம்பியாச்சு. காரில் ட்ராவல்ஸில் புக் பண்ணி தான் போயிருந்தோம். போகிற வழி எல்லாமே சீனரிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசு அமைதியாக அப்படியே காற்று வாங்கிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 7:45 போலலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ஒரு சின்ன ஹோட்டலில் போகிற வழியிலேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே சாப்பிட்ற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, மரம் செடி கொடிகள்லாம் சுற்றி இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திரிக்காய் செடியெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க ஒரு இடம் வரைக்கும். ஸோ அதெல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு லைட்டாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழ் திருப்பதிக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு அலமேலு மங்கபுரம் போயிட்டு அப்புறமா தான் வந்து மேல் திருப்பதிக்கு போனோம். காரை விட்டு இறங்கினதுலேருந்தே பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுக்கல. மொபைல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கார்லேயே வச்சுட்டு போயாச்சு. அதனால் எந்த வீடியோவும் இருக்காது. மெயினாக நம்ம உள்ளே போகும்போது ஃபோனும் எடுத்துகிட்டு போக முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கார்லேயே தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கோயில்கிட்டலாம் எந்த வீடியோவும் எடுத்துருக்க மாட்டேன். மோஸ்ட்லி வெளியில் எடுத்தது, அப்புறம் சாப்பிட்ற இடத்துல எடுத்தது, அப்படி தான் இருக்கும் வீடியோஸு. ஆக்சுவலி திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது எங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் முடி இறக்குறதுக்கு தான் வந்து ஆக்சுவலி திருப்பதிக்கு போகிறதாவே பிளான் இருந்துச்சு. டிக்கெட் புக் பண்ணும்போது நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். ஓகே, நான் இறக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க முடி. அதனால அவங்க 3 பேருக்கும் முடி இறக்குறதுக்காக மட்டும்தான் திருப்பதிக்கு போனது. போகிற வழி எல்லாமே எனக்கு பயங்கர யோசனையாக இருந்துச்சு. நம்மளும் இறக்கிக்கலாமா முடி அப்படின்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாது லாஸ்ட் வரைக்கும் நான் முடி இறக்க போகிறேன்னு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் முடி இறக்குனேன் அப்படிங்கிறத வச்சுலாம் கொஞ்சம் எங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் முடி இறக்கணும் அப்படின்னா நினைக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது உங்கள் மனசுக்கு தெரியும். ஏன்னா முடி வளர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு கெட் டுகெதருக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல என்னையை பார்த்துட்டு, நான் ஸ்கார்ஃப்லாம் நார்மலாக கட்டிட்டு போக மாட்டேன், அப்படியே தான் போயிருந்தேன். அதை பார்த்துட்டு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க நானும் முடிய இறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இது சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இறக்கிக்கோங்க. கீழ் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கூட்டம்லாம் சொல்ல முடியாது. பட் ஓரளவு கியூ இருந்துச்சு. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் போயிருந்தோம். 100 rupees டிக்கெட்டில் போயிருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமே தான் போயிட்டோம். ரொம்ப பெருசாக க்யூலாம் இல்லை, சீக்கிரம் தான் போனோம். போயிட்டு அங்கே சாமிக்கிட்ட எல்லாருக்குமே தெரியும், எப்பொழுதும் போல் ஆஸ் யூஷுவல் நிற்கவே வீட்டில் டக்குன்னு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மேல் திருப்பதிக்கு போயாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடி இறக்கிறதுக்கு தான் போனோம். நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 12-12:15 போலவே மேல் திருப்பதி போயாச்சு. முடி இறக்குற இடத்துல கீழே இறங்கும்போது தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், இது மாதிரி நானும் முடி இறக்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன திடீர்னு கேட்குற, அதான் நான் தான் எடுக்கிறேன்ல, அதெல்லாம் நீ எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நம்ம கையிலேருந்து காசு என்ன தான் நம்ம சாமிக்கு கொடுத்தாலும் நம்மளே நமக்குன்னு என்ன இருக்குதோ அதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மனசு நிறைவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் இது மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நான் உரிமையாக எப்படி வேணால் கொடுக்கலாம் இல்லையா, எனக்கு அப்படி மனசில் தோணுச்சு. எனக்கு ஒரு செகண்ட் கூட முடி இறக்கிறதுக்கு வந்து யோசனையாக இல்லை. டக்குன்னு யோசித்தேன், டக்குன்னு தான் கொடுத்தது. எந்த ஒரு இதுவும் முன்னாடி யோசிக்கவே இல்லை. செக்கிங்லாம் முடிச்சுட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா மலை ஏற போகும்போதே விநாயகர் கோயில் இருந்துச்சு. விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு தான் மலை ஏற ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து முடியா இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. முடியா இருக்கிற இடத்துல முடியெல்லாம் இறக்கிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நாங்கள் வந்து க்யூவில் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 12:45 1 மணி இருக்கும். கடகடன்னு க்யூ போயிட்டே இருந்துச்சு. நாங்களும் நினச்சோம் சீக்கிரமாக உள்ளே போயிடுவோம் போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே போனோம். ஆனால் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 5 hours கிட்ட ஆணிச்சு உள்ளேயே இருந்தோம். மதியானம் சாம்பார் சாதம் அங்கேயே கொடுத்தாங்க, அது சாப்பிட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்மளால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. யார்ட்டையாச்சும் ஃபோன் பேசுவோம், இல்லை ஏதாச்சும் மொபைலில் சர்ச் பண்ணுவோம் கூகுளில், இல்லை ஏதாச்சும் ஒன்று மொபைல்லையோ கம்ப்யூட்டரோ நமக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். 5 ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு கேஜெட்ஸுமே இல்லாமல் நம்ம வந்து அமைதியாக உட்காந்துட்டு நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு, இல்லை நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு, அந்த டைம் இருந்தால் நம்ம எடிட் பண்ணலாமே அப்படின்லாம் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து அமைதியாக உட்காந்து யோசிக்கிறதுக்கு, நம்மளை ரியலைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு வாங்கிட்டு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சாச்சு. லேட் ஆகிடுச்சு ஏற்கனவே, அதனால் கார் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போணுச்சு. அப்புறம் என்ன, மறுபடியும் பசிக்கும்ல, சாப்பிட்ணும். கீழே இறங்கும்போது A to Bயில் சாப்பிட்டு வந்தாச்சு.
அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 12:30 மணி ஆகிடுச்சு. நைட்டு 5:30 கிளம்பினோம். நைட்டு 12:30க்கு வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. என் பசங்க 2 பேருக்குமே நான் முடி இறக்குனது தெரியாது. நான் திடீர்னு பிளான் பண்ணது தான் இல்லையா. ஸோ அதனால் அவங்க ரியாக்ஷன் பார்க்க ரொம்ப அவ்வளோ வேகமாக போனேன் உள்ளுக்குள்ளே. பெல் அடித்தேன். 12:30 ஆகிடுச்சு. என் பொண்ணு முழிச்சு தான் இருந்தாங்க. ஃபோன்லாம் பேசும்போது கொஞ்சம் சொல்லலை நான் முடி இறக்கியிருந்தேன்னு. பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. யார் நிற்கிறாங்கன்னு டக்குன்னு அவளுக்கு தெரியல. வீடியோ கொஞ்சம் ஆடி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என் பிள்ளை முகத்தையே பார்த்துட்டு போனேன் அவள் என்ன ரியாக்ஷன் காட்டுறான்னு. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் ஆடி தான் இருக்குது. வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆஃப் பண்ண சொல்லிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வரைக்கும் ஏன் இறக்குனீங்கன்னு தான் கேட்டா. என் பையனுக்கும் ஒரே ஷாக் தான். அவ்வளோதான், திருப்பதி ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. மொட்டையை வச்சு என்னென்ன பண்ணுறேன்னு பார்ப்போமா அடுத்தடுத்த வீடியோஸில். நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.